உடம்புல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய உடம்புக்குள்ள உள்ள அந்த பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டினா, நாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டினா நம்ம கண்ணை நம்ம கிருமிகளே சாப்பிட்ரும். நம்ம கிருமிகளே சாப்பிட்ரும். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உதவி செய்யுது. நிறைய பேருக்கு தெரியும், அம்மா போட்டிருக்கா, ஒரு ஆளுக்கு அம்மா போட்டிருக்கா. உங்களுக்கு சின்ன வயசுல அம்மா போட்டிருக்கா, அம்மா போட்டிருக்கா. அப்போ உங்களுக்கு அம்மா போடாது. யாரு கேரண்டி கொடுத்தா? என்ன பண்ணுது? அம்மா போட்டுச்சுன்னா அந்த அம்மா சம்பந்தப்பட்ட ஏதாவது கிருமி உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா உடம்புக்குள்ள உள்ள செல்கள் என்ன பண்ணுது? அதுக்குள்ள ஒரு வெப்பன், ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி வச்சுக்குது. அதை அழிக்குது. அழிச்சதுக்கு பிறகு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஆயுதம் அங்கேயே தங்கிக்குது. உடம்புக்குள்ள ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், வியாதியை பற்றி. இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புகள் அண்டை கட்டுதுங்குவாங்க. இங்கே அடிபட்டு அண்டை கட்டுது. ஏன் தெரியாது நமக்கு. அண்டை கட்டுருந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கிருமிகள் வந்துருச்சு, அதுக்குள்ள வெளியில வரமா பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுது? இந்த வெள்ளை அணுக்கெல்லாம் சேர்ந்து பிளாக் பண்ணுது. அதுக்கு மேல என்னுடைய எஜமானுக்கு வந்து எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுது. ஜுரம் வருது, ஏன்? ஒரு வியாதி வருது, அந்த வியாதியில எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை அணுக்கள் போராடிக்கிட்டு இருக்கு. எல்லை மீறி போகுது. எதிரிகளுடைய அட்டகாசம் ஜாஸ்தியா இருக்கு. உடனே மூளைக்கு தகவல் போகுது. எல்லை மீறி போயிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த சென்ட்ரல் எந்த மிலிட்டரி அனுப்புங்க, ரிசர்வ் படையை அனுப்புங்க. என்ன பண்ணுது? எல்லா ரிசர்வ் படை அலாரம் கொடுத்துட்டு எல்லாரும் வெளியில் உள்ள அங்கங்க உள்ளவங்கலாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்து. அப்ப என்ன ஆகும்? அங்கங்க அது வேலை செஞ்சுட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அமைதியாகணும்னா உடனே டெம்பரேச்சர் கூடணும். நம்ம அசதி ஆயிடணும், உட்கார்ந்துடும். என்ன அது? மற்றபடி உள்ள செல்கள்லாம் அந்த இடத்துல போய் போராடுகிறது. சுபஹானல்லாஹ். ஒன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்திகள். எச்சில் சொன்ன எச்சில் இல்லாட்டினா நம்மளால பேச முடியாது, சாப்பிட முடியாது, உயிர் வாழ முடியாது. அந்த எச்சிலை அல்லாஹ் தஆலா அனுப்புறான். யாரு ஏதாவது எனக்கு கொஞ்சம் எச்சில் அதிகமாக வேணுமே, ஏதோ முடியுமா? ஒரு மனிதனுக்கு என்ன வேணுமோ, ஒரு சராசரி மனிதனுக்கு அவனும் அது பாட்டு வந்துட்டு இருக்கு. அது காரி துப்புற அது வேற விஷயம். இந்த மாதிரி அந்த ஒரு எச்சில் அனுப்புறது ஒன்னையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த வியாதி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரம் இல்லாட்டினா, இந்த பாருங்க எவ்வளவு பாக்டீரியா நம்ம உடம்புல இருப்பாங்க. பல்லு வளர்க்கறதுக்கு பிறகு அந்த இதுல உள்ளது அந்த பாக்டீரியா சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க படுத்திருக்கிற தலைவாணிய துவைச்சதுக்கு பிறகு பைனாக்குலர் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தலைவாணில படுக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நம்மளை சுத்தி இந்த கிருமிகள் இருந்து கொண்டிருக்குன்னா, அந்த கிருமிகள் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. ரத்தம் ஓட்டை தபக்குன்னு போட்டீங்கன்னா ரத்தம் வருது, அது கிளாட் ஆகுது. அது அல்லாஹ்வுடைய அருள். ஒன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஆச்சரியங்கள். நம்ம உடம்புக்குள் உற்று நோக்க வேண்டாமாங்கிற அல்லாஹ் தஆலா. இந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்ப என்ன பண்றாங்க? டாக்டர்லாம் ரொம்ப பிரயத்தனம் பண்ணி அதுக்கு ஒரு சேம்பர் மாதிரி போட்டு அதுலேருந்து ஆக்சிஜன் அனுப்பி அதுலேருந்து கருவிகள் அனுப்பி அதுக்கு எந்த வித ஆபத்து இல்லாம பத்திரமா வச்சுக்கிட்டாலும் அதிகப்படியா 2 வருஷம் தான் வாழ வைக்க முடிஞ்சு. உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டினா எத்தனை சேம்பர்ல யாரை தூக்கி உட்கார வைக்கிறது, என்ன பண்றது? அல்லாஹ் தஆலா அருள் புரிந்திருக்கிறான் நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை. இந்த ஒரு வினாடியில் இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. 8 மில்லியன் செல்கள் நம்ம உடம்புல சாகுது. ஒரு செகண்டுக்கு 8 மில்லியன் செல்கள் சாகிறது. அதே செகண்ட்ல 8 மில்லியன் செல்கள் உருவாகிறது. கேட்டுச்சா? மெனி ஹாப்பி ரிட்டர்ன் சொன்னோமா, ஹாப்பி பர்த்டே சொன்னோமா, ஏதாவது இருந்துச்சா? அது பாட்டு யாரையும் கேட்டுச்சா? நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்லும் 2000 புரோட்டீன்களை உருவாக்குகிறது. உடம்பில் 2.5 மில்லியனுக்கு அதிகமான சிவப்பு செல்கள் உருவாகிறது. இதயம் 83 கியூபிக் சென்டிமீட்டர் ரத்தத்தை பாய்ச்சுகிறது. அயோடா எனும் தமனி நாளத்திலிருந்து ரத்தம் 33 கியூபிக் சென்டிமீட்டர் கொண்டு செல்லப்படுகிறது. இதான் மெயின் நாளம். தாயின் கருவில் 5000 நெர்வ் செல்கள் உருவாகிறது. ஒரு சிரம்பு நரம்பு இழையினுடைய 10,000 சமிக்ஞைகள் அனுப்பப்படுகிறது மூளையிலிருந்து ஒரு செகண்டுக்கு பப்படி பதியா அதான் இதான் எல்லாத்தையும் செகண்டுக்கு அனுப்புது. 4 குழந்தை பிறக்கிறது. 2 பேர் இறக்கிறார்கள். சூரியனிலிருந்து சந்திரனை நோக்கி செல்லும் ஒளி உங்கள் கண்களை அடைகிறது ஒரு செகண்ட்ல. எத்தனை தூரம் இருக்கு சூரியன் வந்து? பூமி 30,000 கிலோமீட்டர் தூரம் அண்டவெளியில் பயணிக்கிறது. 16 மில்லியன் டன் நீர் கடலில் இருந்து மேகத்துக்கு செல்கிறது. யாரு? கிரேன். எங்க? 16 மில்லியன் டன் மேகம் போகுது. 16 மில்லியன் டன் மழை துளி பூமியில் விழுகிறது.
616 மில்லியன் ஹைட்ரஜன் 612 மில்லியன் ஹீலியமாக மாறுகிறது. 1000 மின்னல்கள் பூமியில் விழுகிறது. 100 மின்னல்கள். அல்ஹம்துலில்லாஹ். தூக்கங்கிறது ஒரு பெரிய அருள் கொடுங்க. தூக்கங்கிறது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத். ஒரு நாள் தூங்கலன்னா ஒரு மாதிரி கேரியா இருக்கு. 2 நாள் தூங்கலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. 3ஆவது நாள் கேரண்டியா பைத்தியம். நம்முடைய வாழ்க்கையில 3 வகுத்து பாருங்க, எத்தனை தடவை கேரண்டி தான் இருப்போம், நம்ம பைத்தியமா இருக்கணும். எப்படி தூங்க வைக்கிறான் பாருங்க. தூக்கங்கிறது மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கு. இந்த உடம்பு அதே அசதி தான், அதே கஷ்டம் தான். அந்த தூங்க வச்சு அப்புறம் காலையில் எழுந்திருக்கும் போது உங்களை ஃப்ரெஷ் ஆக்குறானே, அந்த தூக்கம் இல்லாட்டினா என்ன ஆயிருந்தோம் நம்ம கதி. தூக்கம் என்பது ஒரு அருள். அது என்ன மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய டீசெண்டாக இருந்தாலும் சரி, தூக்கம்னு ஒன்று அந்த ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். ஏர்போர்ட்டில் டிரான்சிட்டில் உள்ளவங்க அந்த ஹோட்டலுக்கு கொடுக்குறேன்னா அப்படி கவுந்து அடிச்சு கிடப்பாங்க. டையெல்லாம் கட்டியிருப்பாங்க, ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. எஸ், நுனி நாக்கில் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. தூக்கம் இருந்துச்சுல என்ன ஆகும், கவுந்து அடிச்சு கிடப்பாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. தோளுக்கு மேல் இவன் என்ன கூலிங் கிளாஸ் போட்டு என்ன பிரயோஜனம்? தூக்கம் வந்துச்சுன்னா அவன் தலையில் தூக்கிட்டான், அவன் தோளில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூக்கம் வந்துச்சுன்னா டீசென்ட் பார்க்காது. தோழனா இதுல வேற திங்கு, எங்க இந்த திங்கு டிஷர்ட்டு இந்த கதி ஆயிடும். வாய்க்குள்ள என்ன போதும், அனகொண்டா போந்தா கூட ஒன்றும் தெரியாது போல இருக்கு. தூக்கத்துக்கு இடம்பொருள் இவர் எந்த ஸ்டேஷன்ல இறங்கணும்னு தெரியாது. போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கடை ஸ்டேஷனில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது எதுக்கு உள்ள பையனை பார்த்து, தம்பி என்னை வந்து மாயாவரம் வரும்போது 2 மணி 3 மணியாக இருக்கும், என்னை இறக்கி விட்றியா? காரைக்குடி போகிற ட்ரெயின் இறக்கி விட்றேன், நீங்கள் தூங்க, நீங்கள் பரவாயில்ல. சரி, அது போய் நிற்கிது காரைக்குடியில் காலைல 9 மணிக்கு. என்னடா கிறுக்கனு, மாயாவரத்தில் இறக்கி விட்றேன்னு சொன்னியாடா, என்னடா அனுச்சு, நான் காரைக்குடியில் வந்து நிற்கிறேன்டா, எப்படி திரும்பி போவேன்? ஒன்று முடியலன்னா சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி பண்ணி விட்டியாடா? அவன் பேசாமல் நிற்கிறான். சொல்லி தொலைய என்னாச்சுன்னு சாரியாவது சொல்ல. அதுக்கு இல்லை, நீங்க இந்த திட்டு திட்டீங்கன்னா மாயாவரத்தில் ஒரு ஆளை இறக்கி விட்டேன்னு அவர் எவ்வளவு திட்டுவார்னு நினைச்சு பார்க்குறேன். வேற ஆளை இறக்கி விட்டுருக்காங்க. எந்த இடத்துக்கு இறங்கன்னு தெரியாது, இடம் பொருள் ஏவல் தெரியாது, தூக்கம் வெட்கம் பார்க்காது. ட்ரெயின்ல சீட் பெல்ட் தேவையில்லை, பயம் அறியாது, சூழ்நிலை அறியாது, ரொட்டியே தலையணையாய் நின்னாலும் தூக்கம் வரும், தலைக்கீழ இருந்தாலும் தூக்கம் வரும். அந்த தூக்கம் அல்லாஹ்வின் மிகப்பெரிய நியாமத். வறுமை பிடியில் திக்கி தவிக்கும் உலகில் 3 சகோதர சகோதரிகள். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நல்லா வச்சிருக்கான். இந்த இதில் குவைத்தில் இவ்வளவு சூடாக இருந்தாலும் இந்த ஆடிட்டோரியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்மளுக்கு பள்ளிக்கூடம் போர் அடிக்குது, அது என்னமோ தெரியல, ஸ்கூல்ல சரியா படுக்கிற மாதிரியே அந்த டெஸ்க் வச்சிருப்பாங்க, அது எதுக்குன்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஸ்கூல் காலத்திலையும் புரியல, இப்பவும் புரியல எனக்கு. இவர்களுக்கு போர் அடிக்காது. விதவிதமான உணவுகள் விருப்பம் இல்லை. புழு பூச்சாவது கிடைக்காதா? சுப்ஹானல்லாஹ். உடம்ப குறைக்கணும். எங்க குறைக்கிறது? எலும்பு குத்துமா? கையில தூக்க கொடுத்து. வீடியோ கேம்ஸ் என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? மண்டை ஓடு தான் கிடைக்கும். வீடியோ கேம்ஸ், நைக்கே ஷூஸ். சுப்ஹானல்லாஹ். ஃபோம் பெட், ஆர்த்தோபெடிக் பெட். யாரு வாங்கி வந்த வரமா? என்ன பண்ணாங்க? மனிதன் தன்னை சமப்படுத்திக் கொள்ள தெரியவில்லை, பங்கிட தெரியவில்லை, ஜக்காத் கொடுக்க தெரியவில்லை, தான் தான் தன் பணம் என்று நிற்கிறான். நாமும் ஒரு காரணம். ஆளுமை சக்திகள் அட்லீஸ்ட் உயிரோட இருக்காங்க. உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத கொடுமை. சுப்ஹானல்லாஹ். இது வந்து ஒரு போட்டோல இந்த குழந்தை கேம்புக்கு போகுது, ரெஃப்யூஜி கேம்புக்கு போகுது சாப்பாடு கிடைக்கிறதுக்கு. தவழ்ந்து தவழ்ந்து போய் கிடைச்சதுன்னா அதுக்கு சாப்பாடு, கிடைக்கலன்னா அதுக்கு சாப்பாடு. சுப்ஹானல்லாஹ்.
இந்த புகைப்படத்தை எடுத்த நபர் 3 மாதத்தில் தற்கொலை செய்து கொண்டார். ஸ்ட்ரெஸ் எடுத்து விட்டான். இந்த கதி நடந்தது. இந்த குழந்தையால இந்த தாயை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கொண்டு போக முடியுமா? குளிப்பாட்ட முடியுமா? அடக்கம் செய்ய முடியுமா? பக்கத்தில் உள்ளவங்க தான் உதவி செய்ய முடியுமா? அதுவும் அந்த நிற்கிது பாருங்க, தாய் இல்லா பிள்ளைகள். ஒன்றும் இல்லை. இந்த குழந்தையின் வேதனை ஏன்? அல்ஹம்துலில்லாஹ் நம்மை இந்த அளவுக்கு இல்லாமல் வைத்திருக்காங்க. இது வரைக்கும் கொஞ்சம் ஈமுச்சா கூட கஷ்டமா இருக்கு. எப்படி வாழப் போகிறார்கள்? இது கொடுத்து தான் என்ன போகுது? இந்த குழந்தை தண்ணீரை சிக்கனமாக செய்யுங்கள், செலவு செய்யாதீர்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பம்பில் அடிச்சு இதில் பைப்பில் அடித்து வரும்போது ஒரு பக்கெட்டில் நல்ல செலவு சிக்கனமாக குளித்தோம், எல்லாம் செஞ்சோம். இப்போ அப்படி இல்லை, திறந்து விட்டா சொர்றன்னு வருது. அடிச்சு ரகலை விட்டா பல்லு விளக்கிக்கிட்டே பள்ளியில் பேசிகிட்டு இருப்போம். என்னடா நல்லா இருக்கியா? ஓடிட்டு இருக்கும் தண்ணி. சிக்கனமாக செலவு செய்யுங்கள். அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும், நோ ப்ராப்ளம். எதுவும் தெரியும் தோணாது நமக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க? சிக்கனமாக செலவு செய்யுங்கிறது நமக்கு ஒரு மெசேஜ், அவ்வளோதான். அது ஒரு பிக்சர் மாதிரி. புகைப்பிடிக்காதவர்கள் பிக்சரை பார்த்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி. அல்லாஹ் நம்மை ஏழ்மை நிலையிலிருந்து பாதுகாத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். என்ன வரம் வாங்கி வந்துச்சு? என்ன பசி ஆறிட போகுது அந்த குழந்தைக்கு? என்ன கிடைக்குது? தெருவில் கிடக்கிறது எழுது. பார்த்து வாங்குவோம் நம்ம ஆப்பிள். ஏன்னா பணக்காரன் நம்ம. என்னத்தை பாதுகாக்க போறாங்க? என்ன செய்ய போறாங்க? ஏழ்மை. இந்த அம்மாவோட போஷாக்கான உடம்பை பார்த்தா எப்படி இருந்தாங்கிற மாதிரி நம்ம கணிக்க முடியுதா? எங்க தள்ளப்பட்டிருக்க சேரும் சகதியமான உள்ள இடத்தில் அந்த கையை நிட்டுறதுக்கு நல்ல வாழ்ந்த உடம்பு, வாழ்ந்தவங்களா இருந்திருக்காங்க. ஆதிக்க சக்திகள் பங்கிட தெரியாதவர்கள் திமிர்தனமாக இந்த மனிதர்கள் சீரழிக்கப்படும் போது இந்த அம்மா வேற வழியே இல்லாம முதலாக நல்ல வாழ்ந்தவங்க நொடிச்சு போய் ஒரு வழியே இல்லாம முதல்ல அந்த கையை நீட்டுற நேரம் இருக்கே, சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்க முடியுதா? அந்த கையை நீட்டும் போது இல்லம்மா போமான்னு சொன்னா அவங்க நொறுங்கி போறது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? புரிஞ்சுக்க முடியுதா? முதல் ப்ரொஃபஷனலா யாரும் பிச்சைக்காரங்க கிடையாது. முதல்ல அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு அந்த கையை போகும்போது அவங்க பட்ட கஷ்டங்கள், அவர்கள் சிந்தனைகள், அவங்க துடித்த துடிப்புகள், சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய சந்ததிகள் யாருக்குமே வரக்கூடாது துஆ செய்யுங்க. அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனையை அனுபவித்த பெண்மணி. அல்லாஹ் அக்பர். 3 சகோதரர்களின் நிலை இந்த மாதிரி இருக்கிறது. இந்த கேதிக்கு நிறைந்த இயந்திர கதியான உலகில் நம் சகோதரர்கள் 3 பேர் இந்த நிலையில் இருக்கிறார்கள். நம்மை இந்த நிலையில் வைத்திருப்பதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இயன்ற போது தேவைப்படும் இடத்தில் உதவிக்கரம் கொடுப்போம். அல்லாஹ் கொடுத்தவை, நான் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்தாலும் அல்லாஹ் தஆலா ஆபத்தான வேலையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்கான வேலை தெரியுமா? நான் பார்ஜில் வேலை பார்க்குறேன், நாங்கள் பில்டிங்கில் வேலை பார்க்குறேன், அப்படியே மிஷினில் இருக்கும், கையை விட்டோம்னா போயிடும், அவ்வளோ ரிஸ்கான வேலை நம்ம பேசிகிட்டு இருப்போம். வானளாவிய கட்டடங்கள் எல்லாம் புள்ளியாக தெரியுதுன்னா இவங்க எங்கே இருக்கிறாங்க? விழுந்தா என்ன ஆகும்? விழுந்தா நினைச்சாலே மௌத்து. அந்த கட்டணம் அங்கே இருக்குன்னா இவன் எங்கே நிற்கிறான், எவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், எப்படி நிற்கிறான், என்ன ஏது, நின்னா என்ன ஆகும், புறண்டா என்ன ஆகும், பிறண்டா என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது ஆபத்தா? நாம் இப்போ இந்த ஜுஜிபி வேலை பார்த்துட்டு ஆபத்துங்க நம்ம, இது ஆபத்தா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். ரிக் எல்லாம் டோட்டலாக மெட்டல், விழுந்தா டங்குன்னு சத்தம் கேட்க, அதோட முடிஞ்சு. இதான் கரணம் தப்புனா மரணங்கிறது. கீழே 6 பாலத்தை, அந்த பாறையை உடைச்சே ஆகணும். இதான் வேலை இவங்களுக்கு. உடைச்சா கீழே விழுந்துருவோம், இதான் வேலை. கரணம் தப்புனா மரணம். இது அடுத்த கரணம் தப்புனா மரணம். சாரி பிரதர், டங்கு ஸ்லிப்புனா முடிஞ்சு. இவன் குறி பார்த்து அங்கே அடிக்கணும், இங்கே அடிச்சா என்ன இவங்கதி? இது ஒரு ரிஸ்க்கு, இது ஒரு ரிஸ்க்கு. இப்படியும் ரிஸ்க் இருக்கு நமக்கு. எப்படியும் ரிஸ்க் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நம்ம வச்சிருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நிற்கிறோம், கையை நிட்ட முடியுது, நட்ட முடியுது, அப்படி நடக்கிறோம், இங்கே நடக்கிறோம், ஓட முடியுது, உட்கார முடியுது. லேசாக ஒரு சுழுக்கு வந்துச்சுன்னா இப்படி ஆடினாலும் ஒரு ப்ரூஃபன் காப்பாற்றுது. அல்ஹம்துலில்லாஹ். இல்லை
ஒரு ப்ளூஃபன் சாப்பிட்டு பாலை குடிச்சிட்டு நேராக படுத்துட்டிங்கன்னா பேக் பெயின், ஃப்ரண்ட் பெயின், நாக் பெயின், டாப் பெயின் எல்லாம் போயிடுது. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் ஒரு குறை இருக்கு. அவர் மாதிரி நான் உயரமா இல்லையே. அவர் மாதிரி நல்லா உயரமா இருந்தா அவர் மாதிரி பாடி